ஒவ்வொரு முறை இந்த கோவிலுக்கு வரும்போதும் நம்ம மனசில் ஏதாவது வேண்டிக்கிட்டு ஒரு மணியாக 3 தடவை கட்டினோம் அப்படின்னா நம்ம மனசில் வேண்டிக்கிட்டதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலோட நம்பிக்கை. இந்த கோவிலில் இருக்கிற அம்மன் காட்டிலம்மன், அந்த அம்மன் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும். கண்டிப்பாக ரோடு வசதி இருந்தாலுமே போட்லேயும் படகுலையும் வர்றது தான் இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டியே. கேரளாவில் வேலை பார்க்குற நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால யாருமே வந்துட்டு வீட்டில் இருக்க மாட்டாங்க, வியாபாரமும் சரியாக ஓடாது அப்படின்ட்டு எல்லாருமே பிளான் பண்ணி நாங்கள் வந்துட்டு காட்டிலம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் இருக்க இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும் கோவில். கரெக்டாக லொக்கேஷன் சொல்லணும்னா கொல்லம் மாவட்டம் சவர அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது இந்த காட்டிலம்மன் கோவில். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 12 மணி இருக்கும். அந்த டைமில் தான் போனோம். ஆனால் அங்கே வந்துட்டு அம்மனுக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் நடையெல்லாம் சாத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் பூஜை வந்துட்டு 5 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சாமியை பார்க்காம போனால் நல்லா இருக்காது இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் 5 மணி ஆகிற வரைக்குமே. மதியம் லஞ்ச் எல்லாமே அங்கேயே கொடுத்தாங்க. என்னெல்லாம் அப்படின்னா கேரளா மட்டா ரைஸில் சாதம், அப்புறம் அவியல், அப்புறம் ஒரு பயிர் தோரம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சாம்பார், மோர் குழம்பு, ரசம் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாதி பேருக்கு வெளியே வந்துட்டு கஞ்சி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுவுமே பாதி பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் நாங்களும் அங்கே இங்கேயும் சுற்றி டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த கோவிலில் இருக்க மணிகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். என் பையனுமே வந்துட்டு ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தான் எல்லாத்தையுமே. அப்புறம் கூட வந்த எல்லாருமே போட்டிங் போக ஆரம்பிச்சிட்டாங்களா, நாங்களுமே கிளம்பிட்டோம். சரி போட்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. கோயிலுக்குள்ளேயே நிறைய கடைகள்லாம் வரிசையாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் போட்டிங் போய் அந்த பக்கம் போய் டீ குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லவுமே சரின்ட்டு கிளம்பிட்டோம். அங்கே போய் டீ குடிச்சிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கவுமே கோவில் நட திறந்துருச்சுன்னு அம்மா ஃபோன் பண்ணாங்க. சரின்ட்டு அப்படியே அர்ச்சனை தட்டு எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு கோயிலுக்குள்ளே. உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே கடல் பின்னாடி இருக்குது, அங்கேயுமே போயிட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 9:30க்கு தான் வீட்டுக்கே வந்து சேர்ந்தோம். இன்னைக்கு டே ரொம்ப சூப்பராக போச்சு. இது மாதிரி ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.